எகிப்துக்கு வந்து சேர்ந்த மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள். அவர்கள் எல்லாரிடமும் ஆரோன் கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் தெரிவித்தான். கர்த்தர் தந்த அற்புத அடையாளங்கள் செய்து காட்டப்பட்டன. அவர்கள் இருவராலும் சொல்லப்பட்டவைகளை கேட்ட ஜனத்தின் மூப்பர்களுக்கு அவர்களால் செய்து காட்டப்பட்ட அற்புதங்களை கண்டபோது அவர்கள் சொல்லும் காரியங்கள் மேல் நம்பிக்கை வந்தது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கண்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மோசேயும் ஆரோனும் பயந்ததற்கு மாறாக அவர்களை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பு மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே எகிப்து ராஜாவை சந்திக்க புறப்பட்டு போனார்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனை நோக்கி, வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டுமென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவன் தங்களுக்கு கற்பித்தபடியே சொன்னார்கள். இஸ்ரவேலர் அவர்கள் தேவனுக்கு பண்டிகை கொண்டாட போக வேண்டும் என்று கேட்பார்கள் என்று பார்வோன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எனவே மோசேயும் ஆரோனும் அப்படி கேட்டவுடன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்க அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலரை போக விடுகிறதில்லை என்று பதில் கூறினான். அதற்கு மோசேயும் ஆரோனும் அவனை நோக்கி, எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்று பேசி பார்த்தார்கள். அதை கேட்ட பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், நீங்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே. மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்று சொல்லி அவர்களை விரட்டிவிட்டான். அனுதினமும் இடைவிடாமல் உழைத்து தங்கள் உழைப்பின் பலனை எகிப்தியருக்கு இலவசமாக அளித்து வந்த ஜனக்கூட்டமாகிய இஸ்ரவேலரை 3 நாள் விடுமுறை கொடுத்து அனுப்புவது என்பது பார்வோனுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியமாய் இருந்தது. அதிலும் அதை அவர்கள் தங்கள் தெய்வத்தின் பேரிலும் தேவ கோபத்தின் பேரிலும் கேட்பார்கள் என்பது அவனுக்கு இன்னும் எரிச்சலை உண்டு பண்ணினது. இஸ்ரவேலர் கடினமாக வேலை வாங்கப்பட்டு வந்த இத்தனை வருஷ காலத்தில் அவர்கள் இப்படி ஒரு விண்ணப்பத்தை கேட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட ஓய்வு பெற்றிராத இந்த ஜனங்களுக்கு பண்டிகை கொண்டாட 3 நாட்களா? இதை பற்றி தன்னிடம் வந்து பேச அவர்களுக்கு தலைவர்கள் வேறையா? இதை இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டால் இது நல்லதாக இருக்காது என்று யோசித்த பார்வோன் இஸ்ரவேலரை வேலை வாங்க தான் ஏற்படுத்தியிருந்த ஆளோட்டிகளையும் அவர்களின் தலைவரையும் அழைத்தனுப்பினான். ஆளோட்டிகளும் அவர்களின் தலைவர்களும் வந்தபோது பார்வோன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால் அவர்கள் தங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கேட்க துவங்கியிருக்கிறார்கள். நீங்கள் இனிமேல் அவர்களுக்கு செங்கல் வேலைக்கு முன்போல வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். ஆனால் செங்கல் ஒப்படைக்கும் போது அதன் கணக்கிலே குறையக்கூடாது. முன்னிருந்த எண்ணிக்கையின்படி குறைவில்லாமல் செங்கற்களை அவர்கள் செய்து ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் இனி செவி கொடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறபடியால் தான் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள் என்று அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டான். பார்வோன் இட்ட கட்டளையின்படி ஆளோட்டிகளும் அவர்களுடைய தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு நாங்கள் இனி வைக்கோல் கொடுப்பதில்லை. நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள். ஆனால் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். அந்த காலத்து எகிப்தின் கட்டிட வேலைக்கு வெயிலில் காய வைக்கப்பட்ட சுடாத
செங்கல் பயன்படுத்தப்பட்டது. களிமண்ணை பிசைந்து செங்கலாக செய்யும் போது செங்கலின் அழுத்தத்தை சற்று அதிகரிக்க எகிப்தியர் வைக்கோலை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை களிமண்ணோடு பிசைந்து செங்கலாக ஆக்கி வெயிலில் காய வைப்பார்கள். ஏற்கனவே இருக்கும் வேலை பளு போதாது என்பது போல இப்போது இஸ்ரவேலரின் நிலை முன்னிலையிலும் கேடானது. ஆனால் மோசேயும் ஆரோனும் பார்வோனை போய் சந்தித்ததின் விளைவாகவே இது நிகழ்ந்தது என்பதை அப்போது ஜனங்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று புரியாமல் அவர்கள் தாளடிகளை தேடி சேர்க்க தேசமெங்கும் சிதறி போனார்கள். உண்மையில் மோசே எகிப்திற்கு வந்தது சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல ஆகிவிட்டது. ஜனங்கள் போய் தாளடியை தேடிக்கொண்டு வந்து செங்கல் தயாரித்த போது அவர்களால் அதே அளவுக்கு எண்ணிக்கையை தயார் பண்ண முடியவில்லை. ஆனால் ஆளோட்டிகளோ வைக்கோல் கொடுக்கப்பட்ட நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்து முடியுங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார்கள். அதன்படி செய்ய முடியாமல் போன போது ஆளோட்டிகள் தாங்கள் இஸ்ரவேலின் புத்திரரின் மேல் தலைவர்களாக வைத்தவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை இஸ்ரவேல் புத்திரர் பார்வோனின் சமூகத்திற்கு கொண்டு போனார்கள். அவர்களை நோக்கி சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டுமென்று எங்களுக்கு சொல்லுகிறீர்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோமே என்று முறையிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள். சோம்பலாயிருக்கிறதுனால போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை. ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவித்தாக வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று கடினமான மறு உத்தரவு சொன்னான். தங்களுக்கு இந்த இக்கட்டு ஏன் வந்தது என்று அவர்களுக்கு இப்போது புரிந்தது. பிதாக்களுடைய தேவன் எங்களோடு பேசினார் என்று சொல்லி தங்களுக்காக பேச மோசே மற்றும் ஆரோன் பார்வோனிடத்தில் போனதினுடைய விளைவு இது என்பது அவர்களுக்கு தெளிவானது. அவர்கள் பார்வோனை விட்டு திரும்பி வருகையில் வழியில் ஆரோனும் மோசேயும் அவர்களுக்கு எதிர்பட்டார்கள். மிகுந்த மனவேதனையில் இருந்த அவர்கள், நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவார் என்று தங்கள் ஆத்திரத்தை அவர்கள் இருவர் மீதும் கொட்டினார்கள். பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தும் இப்படி ஒரு நெருக்கம் ஏற்படும் என்று மோசே கூட எதிர்பார்க்கவில்லை. எனவே அவன் உடனே கர்த்தரிடத்திற்கு போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உம்முடைய நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லையே என்று புலம்பினான். துவண்டு போயிருந்த மோசேயை கர்த்தர், நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்று சொல்லி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களோடு என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார். பார்வோனை பயமுறுத்தி ஜனங்களை வெளியே கொண்டு போவது என்பது
கர்த்தருக்கு மிகவும் அற்பமான காரியம். ஆனால் அதைவிட தன்னுடைய ஜனங்களுக்கு இத்தனை வருடங்களாக எகிப்தியர் இழைத்த கொடுமைக்காக அவர்களை நியாயம் தீர்த்து எகிப்தை நொறுக்கி சிதைத்து பார்வோனை அதம் பண்ணி பின்பு தன் ஜனங்களை அணி அணியாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவதே தேவனுடைய மகத்துவமான திட்டமாயிருந்தது. ஆரம்பம் முதல் தேவன் அதை அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் சீக்கிரமான ஒரு விடுதலையை எதிர்பார்த்தபடியால் தற்காலிக தாமதமும் இன்னும் சில காலமே இருக்க போகும் கடைசி நேர ஓத்திரமும் அவர்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கிற காரியங்களாயிருந்தன. தேவன் மோசேயினிடம் சொன்ன காரியங்களை எல்லாம் அவன் இஸ்ரவேல் புத்திரரிடம் போய் சொன்னான். ஆனால் அவர்களோ மன மடிவினாலும் வேலையின் கொடுமையினாலும் மோசே சொன்ன எதற்கும் செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் செவி கொடுக்க மறுத்த பின்பு சோர்வு உற்றிருந்த மோசேயினிடம் கர்த்தர், நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு என்றார். இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்று நம்பிக்கையற்று பதிலளித்த மோசே, நான் விருத்த சேதமில்லாத உதடுள்ளவன் என்று தான் இந்த பெரிய வேலைக்கு அருகதையற்ற ஒருவன் என்று தன்னைத்தானே அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே நொந்து கொண்டான். இஸ்ரவேலை தான் ரட்சித்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போவது என்பது சாதாரண நிகழ்வாக இல்லாமல் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் பெரிய சம்பவமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்பது உடனடியாக கிடைக்காமல் போனதை கண்ட மோசேயும் மற்றவர்களும் தேவனுடைய இந்த விஸ்தாரமும் மகிமையுமான திட்டத்தை காண தவறி போயிருந்தனர். தேவன் அதை இதுவரை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு சொல்லி கொண்டு வந்தும் அவர்கள் அதை கவனிக்கவே இல்லை. ஆகையால் தேவன் இன்னொரு முறை மோசேயை நோக்கி, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பி விடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் என் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்று விளக்கமாக சொன்னார். இந்த முறை பார்வோன் அவர்களிடத்தில் அற்புதங்களை கேட்பான் என்பதை அறிந்திருந்த கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதத்தை காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்று சொல்லி அனுப்பினார். கர்த்தர் சொல்லியிருந்த படியே 80 வயதாயிருந்த மோசேயும் 83 வயதாயிருந்த ஆரோனும் மீண்டும் பார்வோனை சந்திக்க போனார்கள். அவர்கள் போய் பார்வோனை சந்தித்து கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் தன் கோலை பார்வோனுக்கு முன்பாக போட அது சர்ப்பமாயிற்று. ஆனால் காரியம் அதோடு முடிந்து விடவில்லை. தன் சாஸ்திரிகளாலும் சூனியக்காரராலும் அப்படி செய்ய முடியும் என்று அறிந்திருந்த பார்வோன் மோசேக்கும் ஆரோனுக்கு முன்பாக அவர்களை அழைத்து அனுப்பினான். எகிப்தின் மந்திரவாதிகளான அவர்கள் அங்கு வந்து தங்கள் மந்திர வித்தையினாலே ஆரோன் செய்தது போலவே அவர்களும் ஒவ்வொருவராக தன் தன் கோலை போட்டு அவைகளை சர்ப்பங்களாக ஆக்கினார்கள். ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ஆரோனுடைய கோல் அவர்கள் எல்லாருடைய கோல்களையும் விழுங்கி போட்டது. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவன் அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். தான் இப்படி பிடிவாதமாக தேவனுக்கு விரோதமாய் நிற்பது தனக்கும் எகிப்து தேசம் முழுமைக்கும் எத்தனை பெரிய கேடாக முடிய போகிறது என்பதை பார்வோன் அப்பொழுது அறியாதிருந்தான் என்பது பரிதாபமான காரியம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக பார்வோன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போன படியினாலே எகிப்தின் மேல் கர்த்தர் வரப்பண்ணின 10 வாதைகளை குறித்து அடுத்த பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.